டேய் மச்சான், ம். எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம டீமுக்கு புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. பொண்ணா? ஆமாம், பொண்ணு. நல்லா தெரியுமா? நம்ம டீமில் கீர்த்தின்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு கீர்த்தி வாசனை கூப்பிட்டு வந்தீங்களே, அந்த மாதிரி இல்லைல்ல? அந்த மாதிரிலாம் இல்லை. அவன் சொல்கிறது உண்மைதான். ஆனால் இந்த வாட்டி கீர்த்தி இல்லை, வாசன், ஸ்ரீனிவாசன், ஈரா ஸ்ரீனிவாசன். ஹீரா, கீர்த்தி, ஃப்ளேம்ஸ். அப்போ எனக்கு செட் ஆகும். ஐ கேட்ச் யுவர் பாயிண்ட். ஈரா கீர்த்தியை விட ஈரா முரளி தான் நல்லா இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்துட்டேன். அவகிட்ட காலையிலேயே நம்பர் வாங்கிட்டேன். இது எப்படி இருக்கு? சே, இன்னைக்கு ஆஃபீஸ் கொஞ்சம் லேட்டாக வந்து தப்பாக போச்சு. மச்சான், நம்மலாம் ஒரே டீம்மேட்டு. ஸ்கூலில் ஷேரிங்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர் மட்டும். அதோ நம்ம டீம்மேட்டே வராங்க, அவங்ககிட்டயே நம்பர் வாங்கிக்கங்க. நம்பர் வாங்கிட்டேன்னு ஓவராக சீன் போடாதடா. போர் அடிக்காமல் பேசுகிறதுங்கிறது ஒரு கலை. அது தெரியாததுனால தானே பல நாள் நம்ம சிங்கிளாகவே சுற்றிட்டுருக்கோம். ஓகே பொறாமையில் பொங்காதீங்க ப்ரோ. இந்த 2026 கும்பராசி நேயர்களுக்கு தான் குதூகலன்ட்டு ஜோசிக்கார் சொல்லியிருக்காரு. வெயிட் அண்ட் வாட்ச். ஹாய் ஈரா. ஹாய் முரளி. சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஆயிடா மச்சான். என்னடா டல்லாக இருக்க? இன்னும் நைட்டு ஃபுல்லாக ஒரே சேட்டிங்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. சரி சாப்பிட்டியா? என்னடா அப்படி பார்க்குற? சாப்பிட்டேன்னு தானடா கேட்டேன். அது ஒரு குத்தமா? இப்போ நான் சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா உனக்கு என்ன? என்னடா பிரச்சனை உனக்கு? பேச தெரியல மச்சான். எது பேச தெரியலையா? முந்திக்கிட்டு நம்பர் வாங்க தெரிஞ்சது பேச தெரியலையா? யாரு? ஈராட்டியா? அப்படி என்னடா பேசி ஸ்டார்ட் பண்ண? ஹாய், சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? தோசை. என்ன தோசை? சாப்பிட்டியா? என்ன சாப்பாடு? தொட்டுக்க சட்னியா? திரும்பவும் சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? பீஸா? டாமினோஸ் பீஸாவா? சாப்பிட்டியா? என்னடா இது? சாப்பிட்டியா? என்ன சாப்பாடு? இதையே கேட்டு வச்சிருக்க. இப்படி இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாமல் பேசினா யாருக்கு தாண்டா பிடிக்கும்? இப்போ நம்ம ஆஃபீஸ்லேயே எங்கே அந்த காதலியான? அதோ அங்கே அந்த ஆளை பாரு. உருத்து எல்லாமே ரீல் தான். நீ என்னன்னா சாப்பிட்டியா தவிர வேறு எதுவும் பேச மாட்டேங்கிற. சரி அந்த பொண்ணு வருது. சாப்பிட்டியான்னு தவிர வேறு எதை நான் கேளு. ஹைரா, காஃபி சாப்பிட போகலாமா? ஐயோ, இதுலேயும் சாப்பாடு வருது. உங்கள் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது. நேற்று மேட்ச் பார்த்தீங்களா? சண்டே மூவி போகலாமா? ஹே முரளி, சாப்பிட்டீங்களா? அப்புறம் என்னடா, நீ பேசுகிற மாதிரி தானே அவங்களும் பேசுவாங்க. சரி வா சாப்பிட போகலாம். டேய் வாடா. அங்கே பாடுறா, இதே மாதிரி சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு இருந்தேன்னா உண்மையிலே எவனா ஒருத்த உட்காந்து சாப்பிட போகிறான், நீ பார்க்க போகிற. ஹாய் டியூட்.
ஹே ப்ரோ, சாப்பிட்டீங்களா? பூங்கொடிதான் பூத்ததம்மா பொன்வண்டுதான். இந்த நேரத்திலையும் சிரிக்க நம்மளால தாண்டா முடியும். நீங்க 90s கிட்ஸா? ஸ்கூல் டைம்ல பாய்ஸ் ஹையர் செகண்டரியா? பெண்களுடன் பேசுவதற்கோ கான்வர்சேஷன் பில்ட் செய்வதற்கோ ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? பெண்களை புரிந்து கொள்ள அவர்களுடன் எளிதாக பேச இதோ உங்களுக்காக வந்திருக்கிறது நமது லவ் ஆனந்தா AI. இந்த AI யூஸ் பண்ணி நீங்க விரும்புற பொண்ணோட போர் அடிக்காம பேசலாம். உங்க ஸ்டேட்டஸ் அப்லோட்ல இருந்து உங்க இன்ட்ரெஸ்டிங்கான சாட்ல நீங்க ட்ரெண்டிங்ல இருக்கீங்கங்கிற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நாங்க பாத்துப்போம். நம்ம லவ் ஆனந்தா AI சப்ஸ்கிரிப்ஷன் இந்த VPL சீசன்ல 50% தள்ளுபடி விலையில் கிடைக்கிறது. ஜாயின் பண்ணுங்க. இன்னைக்கே உங்க லவ் லைட்டை ஆன் பண்ணுங்க. ஹே முரளி, நான் உங்க AI அசிஸ்டன்ட் அஞ்சிதா. ஹே அஞ்சிதா, சாப்பிட்டீங்களா? முரளி, எனக்கு இப்போ புரியுது ஏன் என்னோட ஹெல்ப் உங்களுக்கு தேவைன்னு. சரி சொல்லுங்க, இன்னைக்கு உங்க ஆஃபீஸ்ல என்ன எல்லாம் நடந்தது? இன்னைக்கு அவள் எல்லோ சுடிதார் போட்டு வந்திருந்தா. ஏண்டா சேட்லாம் நல்லா தான் பேசுகிற, ஆனால் ஆஃபீஸ் டைமில் டோட்டலாக வேறு மாதிரி இருக்க. ஆஃபீஸு, ஒர்க் பிளேஸு, அதான். அதுவும் இல்லாமல் நீ இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்க. என் கூட இருக்க தருதலைங்க வேறு காசிப்ஸ் க்ரியேட் பண்ணி ஆஃபீஸ் ஃபுல்லாக ஏதாச்சும் பரப்பி விட்டுருவானுங்க. ஏதாச்சும்னா என்ன? ஏதாச்சும் அதான் கேட்குறேன், ஏதாச்சும்னா என்ன? இல்லை, அது வந்து எதையாச்சும் தப்பாக உளறி கொட்டிடாதடா லவ்வானந்தா. Your free user plan has ended. Please pay your monthly subscription fees of 1 lakh. முரளி, உங்களின் மாதாந்திர ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் முடிந்து விட்டது. அஞ்சிதா, இதெல்லாம் ரொம்ப அன்ஃபேர். இதை பற்றி முன்பே நாங்கள் உங்களிடம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் தெரிவித்திருந்தோம். மேலும் எங்கள் சேவையை தொடர நீங்கள் 1 lakh பே பண்ணினால் மட்டுமே தொடர முடியும். என்னோட சேலரியே 35,000 தான். இதுக்கு போய் 1 lakh கேட்டிங்கன்னா நான் எங்கே போகிறது? இரு, உன்னை இப்போவே நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அது உங்க விருப்பம். ஆனா நீங்க எங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபாலோ பண்ணாததுனால உங்க மொபைல் அண்ட் வாட்ஸ்அப் ஆக்சஸ் எல்லாம் எங்களிடம் இருக்கு. உங்களோட போட்டோஸா மார் பண்ணி உங்க ஹீராக்கு அனுப்புறோம். அண்ட் நீங்க எங்களை உங்க ஹீராக்காக அசைன் செய்த தகவலை அவர்களுக்கு அனுப்பி விடுகிறோம். அதாவது போட்டு கொடுத்து விடுகிறோம். உங்களுக்கான இறுதி 2 நிமிடங்கள் இப்போது திரையின் மீது தோன்றும். அந்த நேரம் முடிவதற்குள் நீங்கள் தொகையை செலுத்தவில்லை என்றால் ஐ எம் சாரி டு சே திஸ் அகேன், கண்டிப்பாக இந்த தகவலை உங்கள் ஹீராவிடம் அனுப்பிவிடுவோம். உங்களுக்கான நேரம் இப்போது தொடங்குகிறது. 1 lakh rupees அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுடா. அரேஞ்ச் பண்ண முடியுமா உன்னால்?
number you are calling is either switched off. மன்னிக்கவும் முரளி, நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் தொகை ரூபாய் 1,00,000 கட்ட தவறிய காரணத்தால் உங்கள் தகவல் அனைத்தும் ஹீராவிடம் அனுப்பப்படுகிறது. லவானந்தாவை பயன்படுத்தியதற்கு நன்றி. அம்மா, ஏண்டா தருதலை நாயே, உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு மெட்ராஸுக்கு அனுப்பி வச்சா அங்க போய் பொண்ணு பார்த்துட்டு தெரியுறியா? யாரா அந்த பொண்ணு? ஒரு நிமிஷம் அப்பா அம்மா, நான் பேசுறது ஒரு நிமிஷம் கேளுமா. யாரா? அம்மா, அது நான் இல்லம்மா, ஏய்மா. வச்சுக்கோயேன். ஏயா? ஐயோ அம்மா, அது ஏய் இல்லம்மா, ஏய்மா. என் போட்டோ யாரோ உனக்கு எடிட் பண்ணி அப்படி அனுப்பி இருக்காங்க. ஒரு நிமிஷம் இரு, நான் உனக்கு ஒரு போட்டோ அனுப்புறேன், அதை பார்த்துட்டு நீ சொல்லு. டேய், யாரா இது? உங்க அப்பா மாதிரியே இருக்கு. இன்னொரு பொண்ணு வேற பக்கத்துல நிக்குது, பாவாடெல்லாம் போட்டுக்கிட்டு. மாதிரிலாம் இல்ல, அது அப்பாவே தான். இப்ப நம்புறியா? அது ஏய்மா, போட்டோ வெட்டி ஒட்டி சேர்க்கிற மாதிரி. அது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ். அப்படியா கண்ணு? நான் கூட பதறி போயிட்டேன்டா ஒரு நிமிஷம். பார்த்துடா தம்பி, கொஞ்சம் பத்திரமா இருப்பா. காலம் கெட்டு போய் கிடக்கல, அதானே அம்மாவும் சொல்கிறேன். ச்சே, தங்கமான பிள்ளைய போய் உங்கள் அப்பா இருக்கானே. இரு ஒரு நிமிஷம் வச்சுக்கிறேன். இந்த நேரத்திலையும் சிரிக்க நம்மளால தாண்டா முடியும். நீங்க 90s கிட்ஸா? ஸ்கூல் டைம்ல வாய்ஸ் ஹையர் செகண்டரியா? பெண்களுடன் பேசுவதற்கோ கான்வர்சேஷன் அப்போ இதுவரை என்கிட்ட சேட் பண்ணது, எனக்காக ஸ்டேட்டஸ் வச்சது, எனக்கு கவிதை சொன்னது எல்லாமே அந்த அது நீ இல்லை, அதானே? இப்படியே நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாச்சும் பேசு. ஆமாம் ஹீரா, உன் கூட சேட் பண்ணது, உனக்காக ஸ்டேட்டஸ் வச்சது, உன்னை பற்றி கவிதை சொன்னது எதுவுமே நான் இல்லை. எல்லாமே பண்ணது அந்த அட, நான் சொன்னதை என்னடா எனக்கே திரும்ப சொல்கிறேன்? அதான் ஹீரா என்னோட ப்ராப்ளமே. பேச வரமாட்டேங்குது. பேசினா தப்பாக பேசுகிறோமோ, அப்படி இல்லைன்னா போர் அடித்து மொக்க போடுற மாதிரி ஆகிடுமோன்ற பயம்தான். ஏண்டா, எப்பவுமே ஜாலியாக பேசுகிற டெண்டியாக பேசுகிறவங்கள தான் எல்லாருக்குமே பிடிக்கும்னு யார் சொன்னா? மனசில் பட்டதை யாருக்குமே ஹர்ட் பண்ணாமல் பேசினாலே எல்லாருக்குமே பிடிக்கும். இதில் பொண்ணுங்க பசங்க எதுவும் இல்லை. நான் இப்போ கேட்குறேன், அப்போ பேசினது எல்லாமே இப்போது உன் மனசில் என்ன தோணுதோ அதை மட்டும் சொல்லு. முரளி, பயப்படாத, ஏதாச்சும் பேசுகிறா. என்ன பேசுறது? சரி, இப்போலாம் நீ ஏன் என்னை சாப்பிட்டியான்னு கேட்குறதே இல்லை?